வரலாறு 5 மதிப்பெண் வினாக்கள். பாடம் 11. இந்திய விடுதலை இயக்கம் முதல் நிலை, காந்திக்கு முந்தைய சகாப்தம். தேசிய இயக்கம் தோன்றுவதற்கான காரணங்களை கூறுக. தேசிய இயக்கம் தோன்றுவதற்கான காரணங்கள்: நவீன தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து. இதன் வளர்ச்சியால் மக்கள் தலைவர்கள் இடையேயான தொடர்பு எளிதானது. இந்திய தேசிய தலைவர்கள்: நேரு, காந்தி, திலகர் போன்றோர் மக்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினர். அச்சகமும் செய்தித்தாள்களும். தாகூர், பாரதியார் போன்றோரின் எழுத்துக்கள் தேசிய உணர்வை வளர்த்தன. 1857ஆம் ஆண்டு புரட்சி. இப்புரட்சியினால் ஆங்கில ஆட்சி மீதான வெறுப்புணர்வு அதிகரித்தது. இனப்பாகுபாடு. ஆங்கிலேயர் உயர்வாகவும் இந்தியர் தாழ்வாகவும் நடத்தப்பட்டனர். பாடம் 12. இந்திய விடுதலை இயக்கம் இரண்டாம் நிலை, காந்திய சகாப்தம். 1920-22ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் படிநிலைகளை விளக்குக. ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்பட்டது ஏன்? ஒத்துழையாமை இயக்கம். காரணங்கள்: ரவுலட் சட்டம் எதிர்ப்பு, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டத்தின் எதிர்ப்பு. தொடக்கம் 1920ஆம் ஆண்டு. ஒத்துழையாமை இயக்கத்தின் படிநிலைகள். நிலை 1. ஆங்கில அரசு கொடுத்த பட்டங்கள், பதவிகள், விருதுகளை துறத்தல். நிலை 2. கடையடைப்பு, வேலை நிறுத்தம் மற்றும் பள்ளி கல்லூரி புறக்கணிப்பு. நிலை 3. ஆங்கில அரசுக்கு எதிராக வரிகொடா இயக்கம். முடிவு: 1922ஆம் ஆண்டு சௌரி சௌரா நிகழ்ச்சியால் காந்தியடிகள் வருத்தமுற்று ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டார். உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம் குறிப்பு வரைக. உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம். நோக்கம்: முழு சுதந்திரம் பெறுவது. காரணம்: உப்பு வரி எதிர்ப்பு. தொடக்கம்: காந்தியடிகள் 1930இல் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கினார். தண்டி யாத்திரை. காந்தியடிகள் உப்பு வரியை எதிர்த்து 1930 மார்ச் 12இல் தண்டி யாத்திரை மேற்கொண்டார். வந்தே மாதரம் முழக்கமிட்டு ஏப்ரல் 6இல் தண்டியில் உப்பை கையில் எடுத்தார். தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் கடற்கரையில் உப்பு எடுக்கப்பட்டது. இறுதியில் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாடம் 13. இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். நிரூபி. பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். 1908 சென்னையில் சுயராஜ்ய நாளை பாரதியார் கொண்டாடினார்.
சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியராக பணியாற்றினார். 1918 பாரதியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை போன்ற பாடல்கள் மூலம் விடுதலை வேட்கை மூட்டினார். பாடம் 14. தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள். முத்துலட்சுமி ரெட்டி தமிழ் சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டுகள் யாவை? முத்துலட்சுமி ரெட்டி தமிழ் சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டுகள். இவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். தேவதாசி முறையை ஒழிக்க இவர் பெரிதும் பாடுபட்டார். ஆதரவற்ற பெண்களுக்காக ஔவை இல்லம் சென்னையில் நிறுவினார். சென்னை அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார். நீதி கட்சியின் தோற்றம் மற்றும் சாதனைகளை பற்றி விளக்குக. நீதி கட்சியின் தோற்றம் மற்றும் சாதனைகள். நீதி கட்சியின் தோற்றம் 1916 ஆண்டு. நீதி கட்சியை தோற்றுவித்தோர் தியாகராஜ செட்டியார், டி.எம். நாயர். தமிழகத்தில் முதல் முறையாக ஆட்சியமைப்பு 1920. நீதி கட்சியின் சாதனைகள். கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, வன்கொடுமை தடை சட்டம் கொண்டு வந்தது, இலவச வீட்டு மனை திட்டம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது, பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது, தொழிலாளர் நலச் சட்டம்